ஹலோ ட்ரேடர் வணக்கம். நான் வெங்கட். இன்றைக்கி மார்க்கெட்டு ஒரு சின்னதாக கேப் டவுனில் ஓப்பன் ஆகி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 140 பாயிண்ட் வந்து கீழே ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் மேலே போனால் நேற்றோட அந்த லோவுக்கு போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையை க்ளோஸ் வச்சு அடுத்த கேண்டில் மேலே போக முடியல. அடுத்ததே பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் போட்டு கீழே வர ஆரம்பித்தான். இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்தேன், மறுபடியும் வந்து ரிவர்ஸ் ஆகி ஓகே இதை உடச்சிட்டு மேலே போயிடுவான் அப்படின்னு பார்த்தா போகலை. இங்கே வந்துட்டு ஒரு 2 கேண்டில் கன்சல்டேட் ஆகிட்டு மறுபடியும் கீழே இந்த சப்போர்ட்டுக்கு வந்தோன்னே இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்திருந்தேன் 10-6க்கு. அதுக்கப்புறம் என்ன இந்த சப்போர்ட்டுக்கு வருவான்னு எடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாருங்கள். எவ்வளோ தூரம் கன்சல்டேட் ஆனால், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம், என்ன நடந்தது, மார்க்கெட்டில் வெயிட் பண்ணால் நம்ம வந்து டார்கெட்டை எடுக்கலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு எங்கேயோ போச்சு கீழே. ஆனால் நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது லென்த்தான வீடியோ, அதனால் வந்து நான் ஃபார்வேர்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் டைம் பாருங்கள். நான் 10:03 இதை வந்து முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் என்ட்ரி எடுக்கலை. ப்ளே பண்ணலாம். 50,600 புட்டையும் 50,400 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஃபார்வேர்ட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு லென்த்தாக இருக்குது அந்த வீடியோ. நீங்கள் வந்து டைமை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளுக்கு என்ட்ரி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்கில் சொன்ன மாதிரி 10-6க்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியும். நம்ம ஸ்டாப் லாஸ் பக்கம் வந்தான், ஆனால் ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கர் ஆகலை. நீங்கள் போய்ட்டு புட்டை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 50,600 புட்டை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அதோட மூமெண்ட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி நல்லா புரியும். நான் வந்துட்டு இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கலாம் தான் பார்த்தேன். சரி, அங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, அதை உடச்சிட்டு கீழே வந்தானா மார்க்கெட் இன்னும் ஒரு புட்டு மேலே போகும் அப்படிங்கிற வெயிட் பண்ணேன். மணி பார்த்தீங்கன்னா 10:22, என்ட்ரி எடுக்கிறப்ப 10:06. அதுக்கப்புறம் பாருங்கள், வீடியோ லென்த்தாக இருக்குது, அதனால் நான் ஃபார்வேர்ட் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். மறுபடியும் இந்த ஹைக்கே வந்தான். சரி, அப்போயாவது நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துருக்கணும். ஆனாலும் வந்து எனக்கு அந்த சப்போர்ட் உடைப்பாங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. சரி, உடைச்சானா ஒரு பெரிய மூமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது. மணி பார்த்திங்கன்னா 10:46. நானும் வெயிட் பண்ணி பொறுமையை இழந்துட்டேன் அப்படின்னு தான் இன்றைக்கி சொல்லணும். அவ்வளோ லென்த்து. மணி 10:58. அப்போயும் ஸ்டாப் லாஸு டிக்கர் ஆகலை. இந்த இடத்துல நான் வந்து வெளில வந்திருக்கணுங்க, ஆனால் வெளில வரல. சரி, ஒரு கன்சல்டேட் ஆகிறான், ஏதோ ஒரு பக்கம் மூவ்மெண்ட் இருக்கும், அப்போ வெளில வந்துடலாம், ஸ்டாப் லாஸ் தான் போட்டிருக்கேன் அப்படின்னு வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு. எவ்வளோ தூரம் நம்மளை காக்க வச்சோம். மணி 11:30. ஏன்னா என்றைக்குமே வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில், நேற்று கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தார், நீங்கள் வந்து எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் எந்த இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க, சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் மூலிமா தான் எடுப்பது. ஏன்னா ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் கண்டிப்பாக எல்லா இண்டிகேட்டருமே ஒர்க் ஆகும். ஒரு அப் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி. ஆனால் ஒரு இந்த மாதிரி கன்சாலிடேட் மார்க்கெட்டில் தான் நம்மளை வந்து கவுத்துரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் நான் இவ்வளோ தூரம் வந்த வாட்டி மணி 11:43 ஆயிடுச்சு. 12 மணிக்கு பக்கமாகவே வந்துடுச்சு. சரி, நம்ம அடுத்த ஹை இங்கே வந்தாவே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், இது ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குது, மறுபடியும் ஒரே கேண்டில் அடித்தானா கீழே வந்துடுவான் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டேன். ஆனாலும் வந்து கீழே அந்த சப்போர்ட் உடச்சி கீழே போகல, அந்த ரெசிஸ்டன்ட் உடச்சி மேலே போகல, அந்த ஜோன்லேயே தான் இருந்தான் 2 மணி நேரம். நீங்கள் போய் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் வந்து இன்ட்ராடே பண்ணும்போது ஒரு 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 ட்ரேட் எடுத்துட்டோமோ அதை கம்ப்ளீட் பண்ணாமல் நம்ம வெளில போகக்கூடாது. ஏதோ ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் இல்லை டார்கெட் அடிக்கட்டும், வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்த்தோம். இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் டிகராகன்னு தான் நினச்சேன், ஆனால் வந்து நடந்ததே வேறு மாதிரி. இந்த 50,600 புட் ஆப்ஷன் எடுத்து வச்சு பாருங்கள் என்ன நடந்திருக்குன்ட்டு. நான் வெளில வந்து வேட்டி அந்த கேண்டிலோட மூவ்மெண்ட் பாருங்கள். நம்ம 130 பாயிண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரியான மூவ்மெண்ட்டுங்க. ஓகே, இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா என் டார்கெட் வந்தாலும் நான் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன் நான். ஏன்னா இதுக்கு மேலே அவன் மேலே போக மாட்டான். ஏன்னா இந்த ஹை வச்சான், இந்த ஹை வச்சு நான் என்னால் க்ளோஸ் பண்ண முடியல. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியாச்சு. சரி, இங்கே வந்து வெளில வந்துடலான்ட்டு இங்கேயே நான் வந்து வெளில வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
பாருங்கள், நான் வெளில வந்த வேட்டி அதுக்கப்புறம் இந்த கன்சால்டேட் நடந்துட்டு இப்போ வந்து 714 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. மணி வந்து 2:06. அப்போ நம்ம வந்து பொறுமையாக இருந்திருந்தோம், இன்னும் ஒரு 5 மினிட்ஸு, இன்னும் ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் இன்னும் பொறுமையாக இருந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த 103 பாயிண்ட்டையுமே நம்ம எடுத்துருக்கலாம். அதுக்கு தான் சொல்கிறது, அந்த பிரேக் அவுட் ஆகிறப்ப, அந்த சப்போர்ட்டை உடைக்கிறப்ப மார்க்கெட்டோட மூமெண்ட் பாருங்கள் எங்கேயோ போயிடுச்சு. நம்ம என்ட்ரி எடுத்தது இங்கே 384க்கு, அது போயிருக்கு பாருங்கள் 716 ரூபா போயிருக்கு. அதுதான் வந்து எவ்வளோ மார்க்கெட்டில் வந்து நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தாவே உங்களுக்கு புரியுது. பாருங்கள், இங்கேயே வந்து தான் நான் வந்து எடுத்தது 2யும் புட்டு வச்சுருக்கேன். இந்த 10-6க்கு எடுத்து இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம். ஓகே, மார்க்கெட்டு இப்போ வந்துட்டு மணி பார்த்திங்கன்னா 2:07. இந்த ஒரு சப்போர்ட் வரைக்கும் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்தானா மார்க்கெட்டு நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஆச்சுன்னா மறுபடியும் நல்லா ஒரு ஃபாலுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள். நான் இப்படி தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மூலிமா தான் ட்ரேட் எடுக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கும் புரியும். இன்னும் 1 மினிட்டில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து மார்க்கெட் புரிஞ்சிருக்கும். இதை நல்லா நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஒரு 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 பேஸ் தெரியும் நம்மளுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டோட மூமெண்டம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் இந்த இடத்துல நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்கள், நான் வந்து ட்ரேட் எடுத்தது இந்த இடத்துல தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் டார்கெட் வச்சுருந்தேன், ஆனால் வந்துச்சு டார்கெட்டு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இருந்தேன் அப்படின்னா அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ வந்து பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் இல்லாமல் நம்ம வெளில வந்துட்டோம். அது வரைக்கும் சந்தோஷம்தான். நம்ம எதிர்பார்க்குறது அதுதான். நம்மளோட பாயிண்ட்டு வந்துருச்சுன்னா, நான் நேற்று வீடியோ கூட சொல்லியிருப்பேன், ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா ஒரு வாட்டி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வரல, இன்னொரு வாட்டி பார்க்கலாம். காஸ்ட் டு காஸ்ட் வந்தாலும் சரி, இல்லை ஸ்டாப் லாஸ் பக்கம் வந்தாலும் சரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த மூமெண்ட்டு எனக்கு இந்த இடத்துல போகிறப்ப சப்போர்ட் இல்லை, உடச்சி போகவே இல்லை. அப்போ நான் வெயிட் பண்ணேன், சரி ஓகே ஒரு மூமெண்ட் இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் கண்டிப்பாக இந்த எடுக்க முடிஞ்சுது. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.